ஜெருசலேமில் நடைபெற்ற சந்திப்பில் பிரதமர் மோடி, இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு முன்னிலையில் முக்கிய புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இந்தியாவின் UPI பண பரிவர்த்தனையை இஸ்ரேலில் பயன்படுத்துவது, கலாச்சாரம், அறிவியல் உள்ளிட்ட பல்வேறு துறைகளிலும் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளது. Thank you both. And now the Memorandum of Understanding on Cooperation in the Field of Fisheries and Aquaculture. இஸ்ரேல் நாடாளுமன்றத்தில் பிரதமர் மோடி ஆற்றிய உரை அந்நாட்டு மக்களிடையே மிகப்பெரிய உணர்ச்சி தாக்கத்தை ஏற்படுத்தியதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு நிகழ்ந்துள்ளார். இஸ்ரேலில் பிரதமர் மோடியுடன் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்த அவர், இஸ்ரேல் இந்தியா உறவுகளை மேலும் வலுப்படுத்த இரு நாட்டு அரசுகளும் கலந்து கொள்ளும் சந்திப்பை இந்தியாவின் நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும், கல்வி, டிஜிட்டல் மற்றும் AI தொழில்நுட்பத்தில் இஸ்ரேலும் இந்தியாவும் இணைந்து செயல்பட முனைந்துள்ளதாகவும் தெரிவித்தார். ஒவ்வொரு மாணவரின் திறனுக்கு ஏற்ற தனிப்பட்ட கல்வி முறைகளை உருவாக்குவது குறித்து இரு நாடுகளும் விவாதித்ததாகவும், இஸ்ரேல் மற்றும் இந்தியாவால் புதுமை மற்றும் ஆராய்ச்சி துறைகளில் உலக அளவில் முன்னிலை வகிக்க முடியும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். பிரதமர் மோடியிடம் திறம்பட செயல்படும் அரசாங்கம் இருப்பதாக பாராட்டிய இஸ்ரேல் பிரதமர் தனது மனைவி சாராவை முதல் முறை இஸ்ரேல் தலைநகர் டெல் அவீவில் உள்ள ஒரு இந்திய உணவகத்தில் சந்தித்தது குறித்து குறிப்பிட்ட அவர், இந்தியாவுடனான தனது தனிப்பட்ட உறவை குறிப்பிட்டும் நெகிழ்ந்தார். இஸ்ரேல் பயணத்தை முடித்துக்கொண்டு இந்தியா திரும்பிய பிரதமர் மோடியை நெதன்யாகு ஆற தழுவி வழி அனுப்பி வைத்தார். தமிழ்நாட்டில் முதல் கட்டத்திலேயே ஒரே கட்டமாக சட்டமன்ற தேர்தலை நடத்த வேண்டும் என்றும், வாக்காளர்களுக்கு பரிசு பொருட்களை கொடுப்பதை தடுக்க வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையத்திடம் அரசியல் கட்சிகள் கோரிக்கை விடுத்துள்ளன. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலுக்காக இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் சென்னை MRC நகரில் உள்ள தனியார் விடுதியில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடன் ஆலோசனை நடத்தினார். கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், ஆளும் கட்சியை சார்ந்தவர்கள் மீது நடவடிக்கைகள் எடுக்கப்படாமல் இருப்பதை தவிர்க்க தேர்தல் பறக்கும் படையில் மத்திய அரசு ஊழியர்களையும் சேர்க்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்ததாக தெரிவித்தார். வாக்குச்சாவடியை அபகரித்து ரவுடிகள் மூலம் கள்ள ஓட்டு போடுவதை தடுக்க ரவுடிகளை கைது செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தி இருப்பதாகவும் தெரிவித்தார். பாஜக மாநில செயலாளர் கராத்தே தியாகராஜன் பேசுகையில், ஆளும் கட்சிக்கு சாதகமான காவல்துறை தேர்தல் நடத்தும் அதிகாரிகளை இடமாற்றம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியதாக தெரிவித்தார். வாக்கு சதவீதத்தில் மாறுபாடுகள் வருவதால் அதுபோல வரக்கூடாது என வலியுறுத்தி இருப்பதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் KV தங்கபாலு தெரிவித்தார். திருவிழா நேரங்களில் தேர்தலை நடத்தக்கூடாது என்றும், பிரதான கட்சிகள் வாக்காளர்களுக்கு பரிசு பொருட்கள் தருவதை தடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்ததாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்தார். பணப்பட்டுவாடாவை தடுக்க எடுக்கப்படும் நடவடிக்கைகள் குறித்து கேள்வி எழுப்பியதாக ஆம் ஆத்மி கட்சியின் மாநில தலைவர் வசீகரன் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் உள்ளூர் திருவிழாக்களை கணக்கில் கொண்டு சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்படும் என்று இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் உறுதியளித்துள்ளார். 2 நாள் பயணமாக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வந்துள்ள இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தலைமையிலான குழு சென்னையில் அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடன் ஆலோசனை நடத்தியது. இதில் பாஜக, காங்கிரஸ், ஆம் ஆத்மி உள்ளிட்ட 6 தேசிய கட்சிகளின் பிரதிநிதிகளும், திமுக, அதிமுக, தேமுதிக உள்ளிட்ட 5 மாநில கட்சிகளின் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர். தேர்தலின் போது பணபலம் மற்றும் இலவச பொருட்கள் விநியோகத்தை தடுக்க கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அரசியல் கட்சி பிரதிநிதிகள் வலியுறுத்தினர். தமிழ்நாட்டில் ஒரே கட்டமாக தேர்தலை நடத்த வேண்டும் என பல்வேறு அரசியல் கட்சிகள் கோரிக்கை விடுத்தன. தமிழ்நாட்டில் தேர்தல் தேதிகளை இறுதி செய்யும் போது உள்ளூர் திருவிழாக்களை மனதில் கொள்ளுமாறு சில அரசியல் கட்சிகள் தேர்தல் ஆணையரிடம் வலியுறுத்தின. அதற்கு பதிலளித்த தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார், தேர்தல் தேதிகளை இறுதி செய்யும் போது அரசியல் கட்சிகளின் பரிந்துரைகள் கவனத்தில் கொள்ளப்படும் என உறுதியளித்தார்.
தமிழக சட்டப்பேரவை தேர்தல் முன்னேற்பாடுகள் குறித்து ஆய்வு செய்ய சென்னை வந்துள்ள இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாரை நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் நேரில் சந்தித்து மனு அளித்தார். அந்த மனுவில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய தமிழகத்தில் தேர்தலை பல கட்டங்களாக நடத்த வேண்டும் அல்லது தேர்தல் அட்டவணையின் இறுதி கட்டத்தில் தேர்தலை நடத்த வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். வளர்ந்து வரும் கட்சிகள் மக்களை சென்றடைய ஏதுவாக வேட்புமனு தாக்கலுக்கும் வாக்குப்பதிவுக்கும் இடையிலான கால அவகாசத்தை 40 நாட்களாக உயர்த்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். பிரதமர் மோடியின் மதுரை பயணத்திற்கு பிறகு தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தொடங்கும் என பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். பிரதமர் வருகைக்கு பின்னர் அதிமுக பொதுச் செயலாளர் EPS உடன் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நாளைக்கு பீஸ்பில் வருதா தகவல் இருக்கு? நாளைக்கு அவங்க வரல. பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு போன பிறகு அதனுடைய அண்ணன் EPS அவரோட கலந்து பேசி எங்களுடைய அகில இந்திய தலைமை என்ன சொல்லுதோ அதனுடைய அடிப்படையில் நாங்கள் சசிகலா அவர்கள் புதிய கட்சி தொடங்கி அறிவிச்சிருக்காங்க. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அது ஒரு பாதிப்பாக கட்சி நிறைய பேர் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எங்களை பொறுத்தவரையில் இன்னைக்கு மக்கள் எங்களுடைய பக்கம் இருக்கிறாங்க. எங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இருக்காது. கூட்டணி குறித்து சனிக்கிழமைக்குள் அறிவிக்கப்படும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். தைலாபுரத்தில் ஆதரவாளர்களுடன் ஆலோசனை நடத்திய அவர் திராவிட கட்சிகளுடன் கூட்டணி இருக்குமா என்ற கேள்விக்கு இவ்வாறு பதிலளித்தார். தொகுதி பங்கீடு தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகனுக்கு திமுக தலைமை அழைப்பு விடுத்துள்ளது. இருதரப்பு இடையேயான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நாளை நடைபெறவுள்ளது. தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுக விசிக இடையே மார்ச் 2ஆம் தேதி பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. 2021 தேர்தலில் திமுக கூட்டணியில் 6 இடங்களில் விசிக போட்டியிட்ட நிலையில் தற்போது கூடுதல் தொகுதிகளை கேட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தொகுதிகள் பங்கீடு குறித்து சென்னை கிரீன்வேஸ் இல்லத்தில் EPS உடன் IJK நிறுவனர் பாரிவேந்தர் சந்தித்து பேசினார். 7 தொகுதிகள் பட்டியலை EPS-இடம் கொடுத்துள்ளதாக சந்திப்புக்கு பின் பச்சமுத்து தெரிவித்துள்ளார். ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் என்ற தலைப்பில் திருச்சியில் திமுக நிர்வாகிகள் சந்திப்பு மாநாடு நடைபெறவுள்ளது. மார்ச் 9 10 லட்சம் பேர் பங்கேற்கும் வகையில் பிரம்மாண்டமாக மாநாடு நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயின் அடுத்த சந்திப்பு தஞ்சையில் நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மார்ச் 2வது வாரத்திற்குள் விஜயின் தஞ்சை மாவட்ட நிர்வாகிகள் சந்திப்பை நடத்த தவிக திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. மறைந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணுவின் உடலுக்கு 72 குண்டுகள் முழங்க அரசு மரியாதை அளிக்கப்பட்டது. மலர் வளையம் வைத்து இறுதி அஞ்சலி செலுத்திய முதலமைச்சர் MK ஸ்டாலின் வீர வணக்க முழக்கத்துடன் நல்லக்கண்ணுவிற்கு பிரியா விடையளித்தார். போராளிக்கு வீர வணக்கம், வாழ்நாள் போராளிக்கு வீர வணக்கம், வணக்கம் வணக்கம். மறைந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணுவின் உடலுக்கு செந்தொண்டர்கள் சார்பில் இறுதி மரியாதை அளிக்கப்பட்டது. மறைந்த மூத்த கம்யூனிஸ்ட் தலைவர் நல்லக்கண்ணுவின் உடல் அரசு மரியாதைக்கு பிறகு ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு சென்னை அரசு மருத்துவக் கல்லூரிக்காக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் தானமாக ஒப்படைக்கப்பட்டது.
மறைந்த நல்லக்கண்ணுவின் உடல் சென்னை தியாகராய நகரில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்தது. பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்கள், திரையுலக பிரபலங்கள், இடதுசாரி தொண்டர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தினர். அதைத் தொடர்ந்து நல்லக்கண்ணுவின் உடலுக்கு 72 குண்டுகள் முழங்க அரசு மரியாதை செலுத்தப்பட்டது. இறுதி அஞ்சலி நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ஸ்டாலின் கலந்து கொண்டு நல்லக்கண்ணு உடலுக்கு மலர் வளையம் வைத்து வீர வணக்கம் செலுத்தி முழக்கமிட்டார். பின்னர் நல்லக்கண்ணுவின் உடல் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு சென்னை அரசு மருத்துவக் கல்லூரிக்கு தானமாக ஒப்படைக்கப்பட்டது. INX மீடியா முறைகேடு தொடர்பான வழக்கு. மத்திய முன்னாள் அமைச்சர் ப. சிதம்பரத்திற்கு எதிராக வழக்கு தொடர அமலாக்கத்துறைக்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது. புறநகர் மின்சார ரயில் சேவை பாதிப்பு எதிரொலியாக ரயில்வே பாஸ் வைத்திருப்பவர்களுக்கு சிறப்பு பேருந்தில் இலவச பயணம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ரயில்வே சார்பில் சென்னை கடற்கரை ரயில் நிலையத்திலிருந்து கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அரசியல் கட்சிகள் தேர்தலுக்கு முன்பு கூட்டணி அமைக்க தடை விதிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து திருவள்ளூரைச் சேர்ந்த விஸ்வநாதன் என்பவர் தாக்கல் செய்த மனுவில் சுயநல நோக்கில் அமைக்கப்படும் தேர்தலுக்கு முந்தைய கூட்டணிகள் ஜனநாயகத்திற்கு விரோதமானது என்றும் இதனால் ஆட்சியில் நிலையற்ற தன்மை ஏற்படுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் வேட்பாளர் பட்டியல் வெளியான பிறகே அனைத்து கட்சிகளும் பிரச்சாரத்தை தொடங்க வேண்டும் என தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டும் எனவும் மனுதாரர் கோரியுள்ளார். கௌரவ விரிவுரையாளர்கள் ஊதியம் 5,000 ரூபாய் உயர்த்தப்பட்டு 25,000 30,000 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் பாலிடெக்னிக் தற்காலிக விரிவுரையாளர்களுக்கும் 5,000 ரூபாய் ஊதியம் உயர்த்தி உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிச்செழியன் அறிவித்துள்ளார். மடப்புரம் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கில் பிடிவாரண்ட் பிறப்பித்தும் ஆஜராகாத மானாமதுரை சரக டிஎஸ்பி சண்முக சுந்தரத்தை கைது செய்து ஆஜர்படுத்த வேண்டும் என நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். அஜித்குமார் கொலை வழக்கில் சிபிஐ தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையில் சம்பவம் நடைபெற்ற நாளில் பணியில் இருந்த மானாமதுரை சரக டிஎஸ்பி சண்முக சுந்தரம், திருபுவனம் காவல் நிலைய ஆய்வாளர் ரமேஷ்குமார், சார்பு ஆய்வாளர் சிவகுமார் மற்றும் தலைமை காவலர் இளையராஜா ஆகிய 4 புதிதாக குற்றச்சாட்டில் சேர்க்கப்பட்டுள்ளனர். முன்னதாக இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது டிஎஸ்பி சண்முக சுந்தரத்தை தவிர மற்ற 3 நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகினர். இதையடுத்து டிஎஸ்பி சண்முக சுந்தரத்திற்கு எதிராக மதுரை மாவட்ட நீதிமன்ற நீதிபதி பிடிவாரண்ட் பிறப்பித்திருந்த நிலையில் அவர் மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை. இதனால் சிபிஐ மற்றும் சிபிசிஐடி போலீசார் இணைந்து டிஎஸ்பி சண்முக சுந்தரத்தை கைது செய்து வரும் மார்ச் 5ஆம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டும் என்று நீதிபதி உத்தரவிட்டார். பெண்களுக்கு ஏற்படும் கருப்பை வாய் புற்றுநோய்க்கு இலவசமாக தடுப்பூசி செலுத்தும் திட்டம். தேசிய அளவிலான தடுப்பூசி திட்டத்தை வரும் சனிக்கிழமையன்று பிரதமர் மோடி தொடங்கி வைக்கிறார். புதுச்சேரியில் போலி மாத்திரை தயாரிப்பு விவகாரம் எதிரொலியாக மேலும் 3 மாத்திரைகளை விற்பனை செய்ய மாநில மருந்து கட்டுப்பாட்டுத்துறை தடை விதித்துள்ளது. புதுச்சேரியில் போலி மாத்திரை தயாரித்து நாடு முழுவதும் சப்ளை செய்த விவகாரம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் இது தொடர்பான வழக்கை சிபிஐ விசாரணை செய்து வருகிறது. இதனிடையே புதுச்சேரியில் இதுவரை தரம் குறைவான 45க்கும் மேற்பட்ட மருந்துகளை விற்பனை செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது. உரிய தரம் இல்லாததால் தற்போது கூடுதலாக ஹிமாச்சலில் தயாரிக்கப்பட்ட வலி நிவாரணம், சுவாச கோளாறு, நெஞ்சுவலி மாத்திரைகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. தடை செய்யப்பட்டுள்ள மாத்திரைகளின் இருப்பு விவரத்தையும் மாத்திரை தயாரிப்பு நிறுவனத்திற்கு திருப்பி அனுப்பிய விவரத்தையும் உடனடியாக மருந்து தர கட்டுப்பாட்டு துறைக்கு தெரிவிக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. தங்கம் விலை சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்து 1 கிராம் ஆபரண தங்கம் 14,920 ரூபாய்க்கும், 1 சவரன் ஆபரண தங்கம் 1,19,360க்கும் விற்பனையாகிறது. அதே சமயம் வெள்ளி விலையில் மாற்றமின்றி 1 கிலோ வெள்ளி 2,95,000 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது.
இந்தியா இஸ்ரேல் இடையே விரைவில் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என பிரதமர் மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தனது 2 நாள் இஸ்ரேல் பயணத்தை நிறைவு செய்த பிரதமர் மோடி இஸ்ரேல் பிரதமர் பென்யமின் நெதன்யாகுவுடன் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது உலகில் பயங்கரவாதத்திற்கு இடமில்லை என்பதில் இந்தியாவும் இஸ்ரேலும் உறுதியாக இருப்பதாக கூறியுள்ளார். பயங்கரவாதத்தையும் அதனை ஆதரிப்பவர்களையும் எதிர்த்து இந்தியாவும் இஸ்ரேலும் ஒரே பக்கத்தில் நிற்பதாகவும் தெரிவித்துள்ள பிரதமர் மோடி, இஸ்ரேலில் இந்தியாவின் UPI பண பரிவர்த்தனை பயன்பாட்டிற்கான ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளதாக அறிவித்துள்ளார். முன்னதாக பிரதமர் மோடிக்கு இஸ்ரேல் நாடாளுமன்றத்தின் மிக உயரிய கௌரவ பதக்கம் வழங்கப்பட்ட நிலையில் அதனை 140 கோடி இந்தியர்களுக்கு சமர்ப்பிப்பதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். சிவில், அணுசக்தி மற்றும் விண்வெளி துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து பணியாற்றும் என்றும் நவீன தொழில்நுட்பங்கள், ரோபோட்டிக்ஸ், செயற்கை நுண்ணறிவு, விவசாயம் போன்றவற்றை மேம்படுத்த இந்தியாவும் இஸ்ரேலும் இணைந்து செயல்படும் எனவும் பிரதமர் மோடி கூறியுள்ளார். சிறந்த வசதி, கல்வி, பசுமை விவசாயம் மற்றும் உடல்நல திட்டங்கள் கொண்ட கிராமங்களை உருவாக்குவதற்கு இரு நாடுகளும் திட்டமிட்டுள்ளதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். மனித குலம் போரின் காரணமாக பாதிக்கப்படக்கூடாது என்ற நிலைப்பாட்டில் இந்தியா உறுதியாக நிற்பதாக தெரிவித்துள்ள பிரதமர் மோடி, இந்தியா எப்போதும் போருக்கு பதிலாக அமைதியை விரும்புவதாகவும் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அரசு மருத்துவமனையில் உயிரிழந்தவர்களின் உடல்களை மருத்துவ கழிவு அறை, தாய்சேய் அறை மற்றும் புற நோயாளிகள் பகுதி அருகே வைக்க வேண்டிய அவல நிலை ஏற்பட்டுள்ளது. மருத்துவமனையில் கூடுதல் கட்டிடப் பணிகள் காரணமாக பிணவறைக்கு செல்லும் வழி அடைக்கப்பட்டுள்ளது. அண்மையில் இறந்தவரின் உடல் மருத்துவ கழிவுகள் வைக்கும் அறையில் வைக்கப்பட்டதால் உறவினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனையடுத்து இறந்தவரின் உடலை சிரமத்துடன் எடுத்துச் சென்று பிணவறையில் வைத்தது குறிப்பிடத்தக்கது. சென்னை ECR சாலையில் திருவான்மியூர் முதல் புத்தண்டி வரை 2100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 4 வழி உயர்மட்ட மேம்பாலம் அமைக்கும் திட்டத்திற்கு பொதுமக்கள் வரவேற்பளித்துள்ளனர். ECRல திருவான்மியூர் டு உத்தண்டி ரோடு எந்த அளவுக்கு டிராஃபிக்காக இருக்கும், இப்போ இந்த பாலம் வர்றதுனால எந்த அளவுக்கு யூஸ் பயங்கர டிராஃபிக். இப்போ வர பாலம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக கண்டிப்பாக இருக்கும், 100% இருக்கும். ஓகே, நல்லது. இந்த பாலம் போடுறதுனால மக்கள் ஏகப்பட்ட சிக்கல், ஏகப்பட்ட எங்கே பார்த்தாலும் டிராஃபிக் கண்டிப்பாக இந்த பாலம் போட்டால் குறைஞ்சிடும். ECRல எங்கேருந்து எது வரைக்கும் டிராஃபிக் இருக்கும்? இது காணத்தூர் வரைக்குமே இருக்குது. பயங்கர டிராஃபிக். எப்போ பார்த்தா 1-2 மணி நேரம் ஆகும் இங்கேருந்து போகிறதுக்கு. இந்த பாலம் போட்டாச்சுன்னா 10-15 நிமிஷத்தில் போயிடலாம். பீக் ஹவர் காலையில் ஒரு 8 to 11 மணி வரைக்கும் பயங்கர டிராஃபிக். திருவான்மியூர்லேருந்து எடுத்தால் நம்ம அக்கறை வரைக்கும், புத்தண்டி போகிற அக்கறை வரைக்கும் டிராஃபிக்கு. ஈவினிங் ஒரு 5 மணிலேருந்து நைட்டு ஒரு 9 மணி வரைக்கும் டிராஃபிக்னால் கொஞ்சம் இந்த டிராஃபிக் கிடையாது. இப்போ இந்த 4 வழிச்சாலை பாலம் வர்றது முதலமைச்சர் அவர்களுக்கு மனமாற நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த பாலம் மக்களுக்கு பயன்பட இருக்க டிராஃபிக் நல்லா குறையிறதுக்கு நல்ல வழிகாட்டியாக இருக்கும். இஸ்ரேலில் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி ஜெருசலேமில் உள்ள யாத் வாஷேம் எனப்படும் யூத இன படுகொலை நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினார். 2ஆம் உலகப் போரின் போது ஹிட்லரின் நாசி படைகளால் கொல்லப்பட்ட 60 லட்சம் யூதர்களின் நினைவாக இந்த மையம் அமைக்கப்பட்டது. அந்த இடத்தில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவுடன் இணைந்து பிரதமர் மோடி மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். அங்குள்ள அருங்காட்சியகத்தை பார்வையிட்ட பிரதமர் மோடி பார்வையாளர் புத்தகத்திலும் தனது இரங்கலை பதிவு செய்தார். தாய்லாந்தில் நடைபெற்று வரும் வருடாந்திர கோப்ரா கோல்ட் போர் பயிற்சியின் ஒரு பகுதியாக அமெரிக்கா, தென்கொரியா, சிங்கப்பூர் ஆகிய நாடுகள் தாய்லாந்துடன் இணைந்து கடற்கரை போர் பயிற்சி மற்றும் நீர்மூழ்கி கப்பல் பயிற்சி மேற்கொண்டன. இந்த ஆண்டு 30 நாடுகளிலிருந்து 8000க்கும் மேற்பட்ட படையினர் இந்த போர் பயிற்சியில் பங்கேற்றுள்ள நிலையில் கடந்த பிப்ரவரி 23ஆம் தேதி தொடங்கிய இந்த பயிற்சி மார்ச் 6ஆம் தேதி முடிவடைய உள்ளது.
புதுச்சேரியில் உள்ள பிரசித்தி பெற்ற திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர் கோயிலில் வரும் மார்ச் 6ஆம் தேதி சனிப்பெயர்ச்சி விழா விமர்சையாக நடைபெறவுள்ளது. இதனை முன்னிட்டு விழா ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. சனிப்பெயர்ச்சி விழா அழைப்பிதழை தருமபுரம் ஆதீனம் கோயில் தனி அதிகாரியும் காரைக்கால் மாவட்ட ஆட்சியருமான இஷிதாவிடம் வழங்கி முறைப்படி அழைப்பிதழை வெளியிட்டார். தொடர்ந்து சனிப்பெயர்ச்சி விழா ஏற்பாடுகள் குறித்தும் வரும் 1ஆம் தேதி முதல் நடைபெற உள்ள ஆன்மீக மற்றும் ஜோதிடர் மாநாடு ஏற்பாடுகள் குறித்தும் ஆலோசனை மேற்கொண்டனர்.